ஸ்லீவ் டிசைன் பாஸ்ட் வீடியோவில் ஸ்லீவ் டிசைன் போட்டிருக்கேன், அதை கண்டிப்பாக பாருங்கள். அந்த ப்ளவுஸுக்கு தான் வந்து நம்ம இப்போது நெக் டிசைனும் பண்ண போகிறோம். இதனோட நெக்கு வந்து 2.5 இன்ச்சு வருது. அப்போ நம்ம நெக்கோட அகலம் வந்து ஒரு பாயிண்ட், அதாவது எப்படின்னா இதுதான் வந்து நம்ம ஸ்டிச்சிங்க்கு கொடுக்க போகிறோம். கேன்வாஸ் பண்ணும்போது கொஞ்சம் கேப் விட்டு தான் பண்ணணும், அப்போ தான் வந்து உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து பக்காவாக இருக்கும். இப்போது ஒரு 8.5 இன்ச்சுக்கு வந்து 9 கூட வச்சுக்கலாம். 9 இன்ச்சுக்கு வந்து நம்ம நெக் டிசைன் பண்ண போகிறோம். அந்த ஸ்லீவில் பண்ண மாதிரியே தான் ஃப்ளீட்டாக தனியாக வச்சு தான் பண்ண போகிறோம். இப்போது இந்த ஷேப் வந்து ஒரு மாதிரி பெண்ட் பண்ண மாதிரி ஷேப். ஓகே, சிம்பிளான ஷேப் தான். லைட்டாக கொஞ்சம் உள்பக்கமாக வளைஞ்சி கொஞ்சம் வெளிப்பக்கமாக வரும். ஓகேவா? இதில் ஒரு 1 இன்ச்சுக்கு வந்து நம்ம ஸ்டிச்சிங்க்காக விட போகிறோம். அவ்வளோ. நான் பிங்க் லைன் போட்டு காமிக்கிறேன் என்ன டிசைனுன்னு. ஒரு மாதிரி பானை ஷேப் மாதிரி வரும். எக்ஸ்ட்ரா இருக்கிறது எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கணும். இதை நீங்கள் ஸ்ட்ரைட்டாக கூட கொடுத்துக்கலாம் வேணும்னா. நம்ம சென்டர் போட்டுட்டு ஒரு கொஞ்சம் தூரம், அப்போ தான் வந்து நெக்கு அகண்டு போகாது. இப்போ அந்த ஷேப்ஸை மட்டும் உள் சைடாக நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போது இதில் வந்து கிளாத் வச்சு சைட்லலாம் மடித்து ரெடி பண்ண போகிறோம். இதிலே வந்து இன்னொரு ஷேப்பும் நடுவில் வரும். இதில் வந்து நீங்கள் என்ன ஷேப் கொடுக்க போகிறீங்கன்னா அதை கொடுத்துக்கலாம். நான் வந்து கொஞ்சம் பெண்ட் பண்ண மாதிரி ஹார்ட் அண்ட் ஷேப் மாதிரி கொடுக்க போகிறேன். ஏன்னா அவங்களுக்கு வந்து நெக்கு மேலே ரொம்ப கம்மியாக தான் கேட்டாங்க. ஒரு 6 கூட வச்சுக்கலாம், கொஞ்சம் சின்னதாக கூட பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஷேப்பை அப்படியே பெண்ட் பண்ண மாதிரி இதான் ஷேப்பு. இப்போது இதை மட்டும் நம்ம தனியாக கட் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். இந்த ஷேப் வந்து சென்டரில் வரும். இப்படி இருக்கு, அதில் இந்த ஷேப் வந்து இந்த சென்டரில் வரும். இங்கே உள்ள வந்து இந்த ஷேப் வரும், ஒரு பெண்டிங் மாதிரி வரும். பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாக இருக்கும். சைட்லலாம் நம்ம லேஸ் வச்சு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து நான் கிளாத் வந்து சைட்லலாம் போட்டு ஸ்டிச் பண்ணிட்டு எடுத்து வச்சுட்டேன். இப்போ இந்த மாடலுக்கு வந்து நம்ம கேன்வாஸ் ரெடி பண்ணலாம். இதே இதில் நம்ம ரெடி பண்ண முடியாது, வேறு ஒன்றில் தான் ரெடி பண்ண முடியும். இப்போ இதை எடுத்து இங்கே வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம இந்த லைன்ஸை ட்ரேஸ் பண்ணணும். ஏன்னா எக்ஸ்ட்ராவாக ஸ்டிச்சிங்க்காக நம்ம விடணும். இது வந்து சரியான கேன்வாஸ் அளவு. நம்ம வந்து இங்கே இந்த சைடில் வந்து ஸ்டிச்சிங்க்கு கொஞ்சம் கிளாத் விடணும். அப்போ தான் வந்து உள் பக்கம் வச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்கு மேலெல்லாம் நம்ம ஸ்டிச்சிங்க்கு கொடுக்க தேவையில்லை, ஆனால் உள் பக்கம் கண்டிப்பாக ஸ்டிச்சிங்க்கு நம்ம கொடுக்கணும். இப்போ இந்த ஷேப்பை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். இதை நம்ம தூக்கி போட்டுறக்கூடாது. நம்ம வந்து ஸ்டிச்சிங் பண்ணி முடிக்கும்போது இந்த ஷேப் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே வந்து ஒரு லைனிங் கிளாத்தை வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஏன்னா அது வந்து நம்ம டர்ன் பண்ணணும், அந்த ஷேப் இருக்குல்லையே அந்த ஷேப்பில் டர்ன் பண்ணணும். அப்போ தான் வந்து நெக்கில் வைக்கும்போது அது வந்து கரெக்டான ஷேப்பில் இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த ஷேப் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அடிப்பக்கம் கிடையாது, மேல் பக்கம் இந்த ரவுண்ட் இருக்குல்லையா அதுதான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்டிச்சிங் பண்ணணும். ஒரு 1/2 இன்ச்சுக்கு வந்து அது ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ சின்ன சின்னதாக மேட்சஸ் போட்டுட்டு அப்படியே டர்ன் பண்ண வேண்டியதான். அப்படி டர்ன் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு படிமான தையல் கொடுக்கணும். இந்த ஷேப்பு லைட்டாக அயன் பண்ணிட்டீங்கன்னா பர்ஃபெக்டாக அந்த லைன் வரும். நான் ரொம்ப பெண்ட் கொடுக்கல, லைட்டாக தான் பெண்ட் கொடுத்துருக்கேன். நமக்கு அந்த ஷேப்பும் தேவை. இதுக்குள்ளே வந்து ஒரு குட்டி லேஸ் வச்சு இந்த நெக்கை மட்டும் ஃபினிஷ் பண்ணிவிட்டு சிம்பிளாக பண்ண போகிறோம். ஃபினிஷிங் முடிஞ்சதுக்கு பிறகு பாருங்கள், கண்டிப்பாக இது வந்து கிராண்டாக நல்லாயிருக்கும். நான் கம்யூனிட்டி போஸ்ட் பண்ணுவோம். இதை வந்து இந்த இமேஜை வந்து உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன். அந்த பெண்டு வர இடத்துல லைட்டாக ஒரு வி ஷேப்பில் கொடுக்கணும்.
உங்களுக்கு வேணும்னா இதுக்குள்ளே வந்து ஒரு 2-3 லைனை கூட கொடுத்துக்கலாம். லேஸு அதெல்லாம் இருக்குது. ஸோ இன்னொரு லைன் மட்டும் நான் கொடுக்குறேன். நிறைய லைன் கொடுக்க முடியாது, அதனால் ஒரு லைன் கொடுத்துட்டு லைன் தான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா இன்னும் கூட நீங்கள் இது வரைக்கும் கூட இன்னொரு லைன் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு குட்டி லைன் கொடுக்கலாம். இந்த லேஸ் திருப்பி கிடைக்குமான்னு தெரில, அதனால் கொஞ்சமாக இருக்குது. நெக்கும் கவர் பண்ணணும், ஃபுல் ஷேப்பும் கவர் பண்ணணும். ஸோ நான் 2 லைன் கொடுத்துட்டேன். ஓகேவா? இப்போ நம்ம பண்ண போகிறது இதுக்கு சென்டர் பாயிண்ட்டு. அவ்வளோதான், ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் இதுதான் சென்ட்ரு. இப்போது பேக் சைடு சென்டர் எடுத்துக்கணும். சென்டர் ஆல்ரெடி மடிச்சிருக்கு, அதனால் பிரச்சனை கிடையாது. இப்போது இந்த சென்டரை கூட இந்த சென்டரை வச்சுட்டு ஒரு 2 பின்னு போட்டுக்கோங்க. அப்போ தான் நகராது. கரெக்டாக அந்த பொசிஷன். அவ்வளோதான். இப்போது கரெக்டாக கேன்வாஸ் மேலே படாமல் அப்படியே லைட்டாக டர்ன் பண்ணிக்கிட்டு கையை நீங்கள் அப்படி டர்ன் பண்ணிங்கனாலே உங்களால் டர்ன் பண்ண முடியும். இதில் நாட் டிசைனும் பண்ணணும். இதை ஃபினிஷ் பண்ணிட்டு நாட்டை வந்து தனியாக ஒரு வீடியோவாக போடுறேன். உள்ளே தான் இன்சர்ட் பண்ணலான்னு நினச்சேன், ஆனால் கொஞ்சம் ஒர்க் இருந்தனால அதை பண்ணலை. அதை தனியாக பண்ணணும். அவ்வளோதான். டிசைனு பார்க்கறதுக்கு சிம்பிளாக இருந்தாலும் இந்த டிசைன் ஃபினிஷ் பண்ணும்போது அவ்வளோ ஹெவி ஒர்க்காக இருக்கும். நார்மலாக வந்து ஷாப்லலாம் வந்து இது ஸ்லீவுக்கும் நெக்குக்கும் இந்த டிசைன் வந்து நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா 500ஆவது சார்ஜ் பண்ணுவாங்க. வீட்டில் ஸ்டிச் பண்ணுறவங்க மேக்ஸிமம் ஒரு 400, இல்லைன்னா ஒரு பிகினராக இருக்கிறவங்கன்னா ஒரு 350ஆவது இந்த மாடலுக்காக நீங்கள் வந்து காசு வந்து வாங்கிக்கலாம். ஏன்னா இது வந்து அவ்வளோ ஒர்க்கு. பார்க்க சிம்பிளாக இருந்தாலும் அவ்வளோ ஒர்க் இருக்குது இதில். ஸோ நீங்கள் வந்து மினிமம் 400ஆவது இதுக்கு நீங்கள் சார்ஜ் பண்ணலாம். நான் 350 தான் வாங்குவேன், ஏன்னா எனக்கு தெரிஞ்சவங்க. அதனால் என்னால் நிறையெல்லாம் அவங்கள்ட்ட காசு கேட்க முடியாது. தெரியாதவங்க, நம்ம ஷாப் வந்து நம்ம ஸ்டிச்சிங்காக இதுக்குன்னு வரவங்க, அது மாதிரி இருக்கவங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே நம்ம வந்து ரொம்ப அதிகமாக காசெல்லாம் வாங்கிக்கிறதில்ல. ஓகேவா? அதனால் இது வந்து 350 தான் என்னோடய சார்ஜு. நீங்கள் வாங்குற மாதிரி இருந்தால் ஒரு 400ஆவது வாங்கிக்கிங்க. லைனிங் சார்ஜ் தனியாக. இன்கேஸ் லைனிங் கொடுத்துட்டாங்கன்னா 400 வாங்கிக்கிங்க. லைனிங் கொடுக்கல அப்படின்னா நீங்கள் லைனிங் சார்ஜை அது கூட ஆட் பண்ணிக்கணும். நல்லா கையால் வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கனாலே அந்த ஷேப் வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். இப்போ அந்த எட்ஜுக்காக ஒரு ஸ்டிச்சஸ் போடணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு அதை பர்ஃபெக்டாக நிற்கும். பாருங்கள், நெக்கு ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போது ஃபைனல் ஸ்டெப்பு இதை அப்படியே நீங்கள் உள்பக்கம் எடுத்து வைக்க வேண்டியதான். உள்பக்கம் எடுத்து வச்சுட்டு எவ்வளோ தூரம் உங்களுக்கு வேணும், இதை உங்கள் லைன் பண்ணியிருக்கோம் பாருங்கள், தெரியுதா? அந்த லைனை வந்து நமக்கு கரெக்டாக இருக்கணும். இந்த சென்டர் கரெக்டாக இருக்கணும். இந்த வளைவு வெண்டுக்குலையே அது வந்து நமக்கு நேராக இருக்கணும். அதுக்கு நேராக இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம பின்னு, உங்கள்கிட்ட பின்னு இருந்ததுனாலும் சரி, இல்லை இந்த இது குண்டூசி சொல்லுவாங்கல்ல, அது இருந்தாலும் சரி. இதுவும் குண்டூசி தான், ஆனால் இது வந்து டைலரிங்க்காக யூஸ் பண்ணுற குண்டூசி. இது கொஞ்சம் சேஃபாக இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி நீங்கள் வந்து பார்த்து பத்திரமா யூஸ் பண்ணுங்கள். இந்த நார்மல் குண்டூசி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம வந்து டபுள் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணணும். நீங்கள் அப்படியே தெரியாமல் ஸ்டிச் பண்ணி ஒற்ற ஸ்டிச்சில் எல்லாம் போட்டு கொடுத்துட்டீங்கன்னா இது சீக்கிரம் எடுத்துகிட்டு வந்துடும். நம்ம இங்கே பின் பண்ணியிருக்கனால பயப்பட தேவையில்ல. அப்படி நீங்கள் வச்சுட்டு ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வர வேண்டியதுதான். ஃபினிஷ் பண்ணிட்டோம்.
இப்போ முடிக்கும் போதும் இதை டபுள் ஸ்டிச் போட்டு முடிக்கணும். ஏன்னா நம்ம இதை தனி பீஸாக தான் கனெக்ட் பண்ணியிருக்கோன்றதுனால அது வந்து அவங்க போடும்போது அது கொஞ்சம் பிரிஞ்சுட்டு வந்துடும். அதனால் எப்பயுமே நீங்கள் டபுள் ஸ்டிச்சஸ் போட்டு வச்சுக்கிறது பெஸ்ட்டு. அவ்வளோதான், முடிச்சிட்டோம். இப்போ வந்து இதை சுற்றி வந்து நம்ம அந்த லேஸ் கொடுக்க போகிறோம். இங்கே வந்து நான் வந்து ஏதாவது பால்ஸ் மாதிரியோ இல்லை ஸ்டோன்ஸ் மாதிரியோ இங்கே வந்து அப்ளை பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஓகேவா? நமக்கு வந்து இந்த சைடு வந்து லேஸ் வைக்க மாட்டோம், இந்த சைடு தான் லேஸ் வைப்போம். அதனால் ஃபஸ்ட்டு ஒரு சைடு மட்டும் நம்ம லேஸை கனெக்ட் பண்ணிக்கலாம். பேலன்ஸ் இருக்கிறத அப்படியே விட்டுடலாம். ஃபாஸ்ட்டாக போட்ட வீடியோ எதுவும் சரியாக ரீச் ஆகலை. கட்டிங் வீடியோ சரியாக வாய்ஸ் கவர் கொடுக்க முடியல. அதான் சரி இந்த தடவை வந்து ஸ்டிச் பண்ணிகிட்டு இருக்கும்போதே வாய்ஸ் வந்து கொடுத்துட்டேன். எப்படி இருக்குன்னு தெரியல, வீடியோ வந்து போகிறத பார்த்து தான் தெரியும். அதுக்கு தான் ஸ்டிச்சிங் வீடியோ போடுறதே இல்லை, கட்டிங் வீடியோ மட்டுமே போட்டுக்கிட்டே இருந்துட்டேன். சரி ஸ்டிச்சிங் வீடியோவும் போடுவோமேன்ட்டு போட்டேன். ஃபாஸ்ட் வீடியோ எல்லாமே 40, 50 அவ்வளோதான் வியூஸே போயிருக்கு. என்ன வீடியோ போடுறதுன்னு தெரியல. தீபாவளிக்கு எனக்கு வாங்கின ட்ரெஸ்ஸு என்ன ஸ்டிச் பண்ணலை. அது அந்த கட்டிங் வீடியோவும் ஸ்டிச்சிங் வீடியோவும் போடணும். நிறைய ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுத்துட்டாங்க. சரி ஓகே, அதை வேஸ்ட் பண்ண வேணாம்ட்டு அப்படியே விட்டுட்டேன். அவ்வளோதான், லேஸ் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். இந்த பேலன்ஸ் இருக்கிறது அப்படியே விட்டுட்டிங்கன்னா ஃப்ரண்ட் பக்கம் வந்து இது இந்த ரவுண்டு வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும். இதில் இன்னொரு ஸ்டிச்சும் போடணும், இல்லைன்னா இது வந்து அப்படியே தூக்கிக்கிட்டே இருக்கும். அதனால் இன்னொரு ஸ்டிச்சு போட்டுக்கணும்.